நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்களை மாதிரி வயசானவங்க சொன்னா இந்த காலத்து பயலுக எங்க கேட்கறாங்க? உன்னை மாதிரி வயசு பிள்ளைங்க சொன்னா உடனே கேட்கறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நீர்ப்பறவைங்கிற படம் மீனவ மக்களை பற்றிய ஒரு படம். இன்னும் சரியாக சொல்லணும்னா மீனவ கிறிஸ்தவர்களை பற்றிய படம், சிறுபான்மை கிறிஸ்தவர்களை பற்றிய படம். அப்போ வெறும் கிறிஸ்டின் மட்டுமே இந்த படத்தில் இருக்காங்களானா இல்லை. இந்த படத்தில் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, ஹிந்துக்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி நெகிழ்ச்சியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக எப்படி அந்த மீனவ கடற்கரையில் வாழ்கிறாங்க அப்படின்னு அந்த மீனவ நட்பை சித்தரிக்கிற ஒரு படம். நான் இந்த படத்துக்காக ஒரு 1.5 வருடங்கள் பைபிள் படித்தேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு நீ தண்டனை தரணும்னு நினச்சா மன்னிப்பையே தண்டனையாத்தா அப்படின்னு பைபிள் சொல்லுது. இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அதை மையமாக வச்சு தான் இந்த காதல் கதை காட்சிகளெல்லாம் நான் உருவாக்கினேன். அதை பின்னணியாக அந்த பரபர சாங்கு, முன்காலில் வீழ்ந்தது பெண்ணை ஜெபிக்கவான் அந்த பாட்டு, பரபரை ஒன்று கிருகிருவென தலையும் சுற்றி உன் காலில் வீழ்ந்தது பெண்ணை ஜெபிக்கவா, அது பறந்திட வானம் இல்லை, அது இருந்திட பூமியும் இல்லை, உன் மார்பில் கூடு கட்டி வளர்க்கவா, அன்பே எந்தன் வாழ்வுக்கு ஆசீர்வாதம் நீயடி, உன்னை காண மீண்டும் மீண்டும் கண்கள் தூண்டும், இருமுறை ஒரு வானவில் வருமா. தேவாலயம் எழுகும் நானே, திரியேறும் தீயும் நீயே, என் தேகம் கண்ணீர் விட்டு கரையுதே, மழையில் கழுவிய மணலினே தொலைந்த காலடி நானடி, பெட்ரோல் மீது தீயை போல உந்தன் மீது பரபரவென வருவது மனசு. நான் கதையை சூஸ் பண்ணல, கதை தான் என்ன சூஸ் பண்ணிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாளாக நான் இந்த மாதிரி ஒரு நல்ல செட்டப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு நேஷ்னல் அவார்ட் வின்னிங் டைரக்டர் வெறும் 10 நிமிஷம் தான் கதை சொன்னார். டீட்டெயிலிங் கூட நான் கேட்கல, வெறும் 10 மினிட்ஸ் தான். அந்த 10 மினிட்ஸில் எனக்கு எந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் இது, ஒரு நேர்மையான ஒரு ஸ்கிரிப்ட் இது அப்படின்னு புரிஞ்சுது. விஷ்ணுகிட்ட இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பேசிக்காக ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கிறனால தான் ஒரு 65 நாளில் அவ்வளோ டெடிக்கேஷனாக இந்த படத்தை பண்ண முடிஞ்சிச்சு. காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சு மீனவர்களோட கடலுக்குள்ளே போய் மீன் பிடிச்சி, எப்படி மீன் பிடிக்கிறாங்க, அவங்களோட பாடி லாங்குவேஜ் என்ன, இதெல்லாம் பண்ண சொல்லி. ஏன்னா கடலுக்குள்ளே ஒரு போட்டில் நிற்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. போய்கிட்டு இருக்கிற போட்டை ஓட்டிகிட்டு போகணும்னா அது எவ்வளோ சிரமமான ஒரு வேலை. கடல்னாவே எனக்கு பயங்கர பயம், ரொம்ப வருஷமாகவே பயம். எஸ்பெஷலி சுனாமி வந்தது அப்புறமா அதோட பாதிப்பு நான் நேரடியாக பார்த்தேன். நாகப்பட்டினம் கிராமத்தில் எங்கள் அப்பா தான் அங்கே, ஆக்சுவலாக அப்பா போலீஸில் இருக்கார். ஸோ அவர் அந்த இடத்தோட இன்சார்ஜ். ஸோ அதனால் நேரடியாக போய் அந்த பாதிப்பு பார்த்தா எனக்கு ரொம்ப பயம் இன்னமும் அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த கதை கேட்கும்போது ஐயோ கடல் அப்படின்னாவே கொஞ்சம் நான் பயந்தேன். பட் ஓகே, இது நம்ம சினிமா நம்ம பண்ணியே ஆகணுங்கிறது ஒரு விஷயம் மைண்டில் இருந்தது. சரி, ஒரு சின்ன தைரியம் இருந்தது, என்னென்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் நிஜமால ஒரு ஷாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு கட்டுமுறை இருக்கா. நான் ஸ்விம் பண்ணிட்டு அங்கே போனோம், அதில் போய் ஏறணும். ஸோ பக்கத்துலேயே இருந்து நானும் சரி ஓகே பக்கத்தில் தான் இருக்கோம் போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க ஆக்ஷன்றாங்க. நானும் அடிச்சுட்டே இருக்கேன், நீச்சல் போய் சேரவே இல்லை. அப்போ தான் புரிஞ்சுது கடலில் நீச்சல் அடிக்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டன்றது. அதுவும் நம்ம கடல் அப்படிங்கிறது நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது கடலுக்குள்ளே போய் நீங்கள் கடலை பார்த்தீங்கன்னா அது வேறு. ரொம்ப நாளாக தேங்கி இருக்கிற தண்ணீர், அப்போ கடுமையான நாற்றம் இருக்கும். இதெல்லாம் முதல்ல அந்த உப்பு காற்று உடம்புல ஒத்துக்கிறணும். இதெல்லாம் பொறுத்து ஜெயிக்கணுன்ற வைராக்கியத்தோட விஷ்ணுவோட டெடிக்கேஷன் இந்த படத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ கடல் எங்களுக்கு ரொம்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. பட் ஆனாலும் கடல் ஈஸி கிடையாது. நம்ம பார்க்குற பார்வையும் மீனவர்கள் பார்க்குற பார்வையும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தேவன் மகளே, தேவன் மகளே, சிலுவை காடு பூத்தது போலே சிறியன் வாழ்வை பூக்க வைத்தாயே தேவன் மகளே, நன்றி நன்றி.
என் ஜென்மம் கழியும் உன்னை நம்பி. என்றோ அடி என்றோ உன் உயிரில் உரிமை தந்தாய், இன்றே அடி இன்றே உடல் உரிமை தந்தாய். உன் ஆசை வாசல் எல்லாம் பூட்டிக் கொண்டாயே, நான் முத்தச்சாவி போட்டு தீரப்பேன். நீர்பறவை starts with Esther and it ends with Esther and அது வந்து it was I feel really blessed. தமிழ் சரியாக பேச தெரியாட்டினா கூட வந்து இந்த ஸ்கிரிப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த மீனவ மக்களோட அவங்கயே இருந்து நம்ம சொன்னதெல்லாம் கேட்டு புரிஞ்சு ஒரு சீன்லலாம் வந்து கிளிசரின் இல்லாமல் அந்த பொண்ணு அழுதுச்சு. அதை நான் பார்த்தேன். நான் படம் சைன் பண்ணும்போது சீனு சார் என்கிட்ட சொன்னாங்க தட் உங்களோட கலர் ரொம்ப ஃபேராக இருக்குது, எனக்கு இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நீங்கள் டார்க்காகவே இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 4 days நீங்கள் அம்ப்ரெல்லா எல்லாமே ஒர்க் பண்ணுங்கள். அப்படி தான் லைக் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித்தவுட் அம்ப்ரெல்லாஸ் அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் 4 days அண்ட் அது கொஞ்சம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க தட் ரொம்ப கஷ்டமாக இருந்தா லைக் டிட் யூ ஃபைண்ட் ரியலி டிஃபிகல்ட் டு ஒர்க் வித்தவுட் அன் அம்ப்ரெல்லா. பட் ஐ திங்க் ஒன்ஸ் யூஆர் இன் கேரக்டர் வி டென்ட் ரியலைஸ் தட் இவ்வளோ வெயில் இருக்குது, இவ்வளோ it's really hot and unbearable heat இருக்குது. ஸோ அதெல்லாம் I don't think we had that kind of thing. சுனைனாவுக்கான நன்மதிப்பு இந்த படத்தின் மூலமாக கிடச்சிருக்கு. அதே மாதிரி வந்து சரண்யா பொன்னொன்னன் இது வரைக்கும் அவங்க நிறையா அம்மாக்கள் நடிச்சிருந்தாலும் இதில் வந்து வேறு ஒரு தோற்றம் அவங்க வந்து தர முடிஞ்சிச்சு. அது அவங்களோட தனிப்பட்ட உழைப்பு திறமை. சுனேனா அண்ட் சரண்யா மேம் வந்து கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு 2 சீனில். அவங்க இன்ஃபேக்ட் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஆமாங்க, கரெக்ட். நான் சரண்யா மேமோட பண்ணுறது சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியான சீன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் ஆர் வெரி ஹெவி அண்ட் இமோஷனல். ஸோ I would be always into character and I would be really emotional and really crying and ma'am and nadula she would crack a joke and director he would get really angry that you have to concentrate and everything, don't listen to Saranya, just concentrate on your dialogues and all that. So ma'am would have work பண்ணும்போது ரொம்ப ஒரு I've learned that not after finishing the shot you can be yourself and not be into the character all the time. So adu vandu Saranya ma'am she does it really easily. She gets into character and she comes out of it really easily. பெண் கடல்களில் அலைகள் இல்லை அதுபோல் மௌனம் காக்கிறாய், ஆண் கடல்களில் அலைகள் உண்டு அதுபோல் உன்னை தீண்டினேன். அன்பை தந்து ஆளாக்கினாய் அப்போது. பறிக்கிற வழி இதுதான், குறுக்கு வழி அதுதான், என்னை கெடுக்கிற வழி சிக்குமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சமுத்திரக்கனி எதேச்சமாக அந்த கதையை கேட்டு திடீர்னு அடுத்த நாளே நடிக்க வந்து ரொம்ப ஆச்சரியமாக ஒரு பரவசத்தை ஏற்படுத்தின ஒரு நண்பன் முதுமான் கனி அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியர் வேடம். அப்புறம் அந்தியாதாஸ் அந்த அம்மா வந்து உண்மையிலே நான் மறக்கவே முடியாது. இதில் எனக்கு கண்ணுக்கே தெரியாமல் இருக்கிற நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ரவி கே சந்திரன் கேமராமேன். அவர் தான் வந்து சீன்ராம் சாமி படத்தில் நீங்கள் கண்ணை மூடிட்டு நடிக்கலான்னு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மீனவ மக்களோட இந்த படம் வந்து உலகம் இந்தியா ஃபுல்லாக தெரியணும்னா நாடறிந்த ஒரு நடிகை இருக்கணும்னு நான் நினச்சேன். ஒரு எல்லா மாநிலங்கள்லேயும் தெரிஞ்ச ஒரு நேஷ்னல் பர்சனாலிட்டி இந்த படத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா சரி இந்த படத்தில் ஏதோ இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு வருவாங்க. அதன் மூலமாக இந்த பிரச்சனைகள் வெளியில் தெரியும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு வந்து எனக்கு நடித்தது வந்து உண்மையிலே மறக்கவே முடியாத ஒரு அனுபவம். ப்ரொடியூசர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்
ரொம்ப ஆதரவாகவும் அனுசரணையாகவும் எனக்கு இருந்தார். எந்த தலையீடுமே இல்லை. இவ்வளோ சுதந்திரமாக ஒரு படம் எடுக்க முடியுமான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ரெட் ஜெயின் மூவிஸ் இந்த நீர்ப்பறவையை வந்து ரொம்ப அற்புதமாக தயாரிச்சிருக்காங்க. எங்களை மாதிரி வயசானவங்க சொன்னா இந்த காலத்து பயலுக எங்க கேக்குறாங்க? உன்னை மாதிரி வயசு பிள்ளைங்க சொன்னா உடனே கேக்குறாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் டீம் வந்து இந்த நீர்ப்பறவை படத்தில் எனக்கு அமைஞ்சிச்சு. இப்போ உதாரணத்துக்கு என்னோடய இனிய நண்பர் கேமராமேன் பாலசுப்ரமணியன். ஸோ ஆரம்பத்தில் நாங்கள் வந்து ஒரு டைரக்டர் கேமராமேனாக பழக ஆரம்பிச்சு இன்றைக்கி பிரதராக வந்து அவர் எனக்கு மாறிட்டார். உன்னை காண மீண்டும் மீண்டும் கண்கள் தூண்டும் இருமுறை ஒரு வானவில் வருவான். என்ஆர் ரகுநந்தன் என்னோடய தென்மேற்கு பருவக்காற்று மூலமாக அறிமுகமான இசையமைப்பாளர் தான். சீனு சார் படம் எப்போதுமே கொஞ்சம் அதாவது ஒரு காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் நீர்ப்பறவையில் வந்து மொத்தம் 5 சாங் இருக்குது. அதான் பறவை ஒன்று, கிருகிருவென தலையும் சுற்றி உன் காலில் விழுந்தது பெண்ணை ஜெபிக்குவான். அந்த சாங் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்ல ஹிட்டாக இருக்குது. அந்த பாட்டு வந்துட்டு வீழ்ந்தது பெண்ணை ஜெபிக்கவா, அது பறந்திட வானம் இல்லை, அது இருந்திட பூமியும் இல்லை, உன் மார்பில் கூடு கட்டி வளர்க்கவா, அன்பே எந்தன் வாழ்வுக்கு ஆசீர்வாதம் நீயடி, உன்னை காண மீண்டும் மீண்டும் கண்கள் தூண்டும் இருமுறை ஒரு வானவில் வருவான். தேவன் மகளின்னு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங்கும் ஒரு சர்ச்சில் நடக்கிற ஒரு விஷயம்னால பாட்டு வந்து ஆரம்பிக்கிறது சர்ச்சு, அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் கிறிஸ்டியானிட்டி ஃபீல் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். தெய்வன் மகளே சாங் வந்து போட்டில் வந்து ஒரு சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ யாருமே இருக்கக்கூடாது போட்டில், நாங்கள் 2 பேர் தான். கேமரா வந்து கரையில் வச்சு ஷூட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ போட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பாய்மரம் வீரிக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்டம் மட்டும் இருக்குது. ஸோ அது மேலே சாஞ்சிக்கிட்டு நாங்கள் வந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஷாட்டு. இப்போ போட்டில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஒரு சின்ன இது இருந்தது, அங்கே வந்து உள்ளே உடஞ்சிக்கிட்டாரு. ஏன்னா எங்களுக்கு வந்து எப்போ ஆக்ஷன் சொல்கிறாங்க எப்போ கட்ட சொல்கிறாங்கன்னே தெரியல. ஸோ வாக்கி டாக்கி மூலியமா வந்து கரையில் இருந்து ஆக்ஷன் சொல்லுவாங்க, கேமரா ரோலிங் சார், இவர் வந்து அங்கேருந்து கத்துவார் ஆக்ஷன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா போட் வந்து பயங்கரமா ஐயோ அந்த அலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா கொஞ்சம் கடல் கரை தான் எடுத்தோம். ஸோ அப்போ தான் சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து போட்டில் ஏறினாங்க. அண்ட் எனக்கு நம்மளுக்கு என்ன ஞாபகம் இருக்கு, நம்ம பேலன்ஸே கிடைக்கல. அப்படி இல்லை ரொமான்ஸ் பண்ணுறது நானும் பின்னாடி முன்னாடி இப்படியே வந்துட்டு இருக்கிறேன். டேரக்டர் அங்கே இந்த கரெக்டாக பண்ணுப்பா சார் அப்படின்னு பேசவும் முடியாது, அவர்கிட்ட எதுவும் சொல்லவும் முடியாது. அவர் அப்படியே உருன்னு பார்த்துட்டு இருக்காரு கீழே படுத்துட்டு. ஸோ இது வந்து ரொம்ப காமெடியாக இருந்தது. தேவன் மகளே சிலுவை காடு பூத்தது போலே சிறியன் வாழ்வை பூக்க வைத்தாயே. தேவன் மகளே நன்றி நன்றி, என் ஜென்மம் கழியும் உன்னை நம்பி. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்து தென்மேற்கு பருவக்காற்றில் எப்படி எனக்கு ஒர்க் பண்ணாரோ அதை விட டபுள் மடங்கு ஒர்க் பண்ணார். உண்மையிலே அவரோட உழைப்பு மறக்க முடியாது. மீனுக்கு சிறு மீனுக்கு நான் மீன் வலை விரித்தேன், தேவதை கடல் தேவதை வந்து விழுந்ததால் விழித்தேன். கடல்களில் அலைகள் இல்லை, அதுபோல் மௌனம் காக்கிறாய். ஆண் கடல்களில் அலைகள் உண்டு, அதுபோல் உன்னை தீண்டினேன். அன்பை தந்து ஆளாக்கினாய் அப்போது. ஸோ அதே மாதிரி எடிட்டர் காசி விஸ்வநாதனுக்கு வந்து ரீஜனல் சினிமாவோட கட்டிங்ஸும் தெரியும், அதே சமயத்தில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கான அந்த சைலண்ட்டும் தெரியும். ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மிடலாக வச்சுக்கிட்டு தான் இந்த படத்தை நாங்கள் வந்து பண்ணோம். பர 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 பர
பறவை ஒன்று கிறுகிறுவென தலையும் சுற்றி உன் காலில் வீழ்ந்தது பெண்ணே ஜெபிக்கவா அது பறந்திட வானம் இல்லை அது இருந்திட பூமியும் இல்லை உன் மார்பில் கூடு கட்டி வளர்க்கவா. அதே மாதிரி வந்து ஆர்ட் டைரக்டர் செல்வகுமார் ஆளற்ற கடற்கரையே ஒரு மீனவ கிராமமாக எனக்கு மாற்றி நிறைய வேலைகள் இருக்குது. ஒரு படம் மீனவ படமாக மாறுறதுக்கு வந்து அதோட பின்புலங்கள் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான வேலைகளை அவர் என் கூட வந்து செஞ்சார். அதே மாதிரி எனக்கு வந்து இந்த படத்தோட ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து எழுதி ஒரு நெரேட் பண்ணி ஃபஸ்ட்டு நான் சொல்லும் போது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கை சொன்ன ரைட்டர் ஜெயமோகன். மீனவ மக்கள் வாழ்க்கையை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள். நானும் அவருமே இந்த படத்துக்கு டயலாக்ஸ் எழுதியிருக்கோம். இப்படி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டெக்னிக்கல் டீம் இந்த படத்துக்கு பின்னாடி வேலை செஞ்சுருக்காங்க. இங்கே டேரக்டரோட ஸ்பெஷாலிட்டி ஒன்று சொல்கிறேன் நான். இப்போ சப்போஸ் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னை பார்த்து ஃபர்ஸ்ட் அவங்க ஷார்ட் எடுத்திருப்பாரு. ஸோ என்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் இது சரி பயங்கரமாக பண்ணுறாங்களே அவங்க, நம்ம மேட்ச் பண்ணணுமோ அப்படின்ட்டு ஒரு சின்ன பயம் இருக்க மனசில். அதுக்கப்புறம் நான் வந்து பண்ணிட்ட அப்புறமா அப்போ கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்தது. இப்போ நானும் சுனேனாவும் நான் சொன்ன மாதிரி இனிஷியலாக அவ்வளோ பேசிக்கல. ஸோ கொஞ்ச நாள் ஆக பேச ஆரம்பிச்சு. அப்போது சுனேனா சொல்கிறாங்க, டேரக்டர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்போது இப்படி பார்த்துட்டு நான் ஐயோ அதே தான் எனக்கு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்படி தான் வந்து கடைசியில் பார்த்தா எல்லாருக்கிட்டே இதே தான் சொல்கிறாரு. சரண்யா மேமும் பண்ணும்போது இதே தான் சொல்கிறாரு. அது வந்து ஒரு சின்ன எங்களுக்குள்ள ஒரு இது கிரியேட் பண்ணிச்சு. ஓகே அவங்களும் நல்லா பண்ணுறாங்க, நம்மளும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது. நீர்ப்பறவை கரையில் தன்னோட முட்டைகளை இட்டுட்டு கடலுக்குள்ளே இறை தேடி போகிற ஒரு பறவை. மீனவர்களும் நீர்ப்பறவை தான். ஏழு கடல் தாண்டி போனாலும் நான் அந்த மண்ணுக்கு திரும்பி வருவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்டு நிறைய வந்து இந்த படம் வந்து பப்ளிசிட்டி ஆனது வந்து அதிகமாகவே வந்து அந்த 100 முத்தங்கள் அது எங்களுக்கு வந்து கேட்டாவே சிரிப்பாக தான் இருக்குது. பட் எனக்கு ஞாபகம் இருக்குது, இன்னும் டேரக்டர் வந்து அந்த இது எடுக்கும்போது என் ஒய்ஃப் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ டேரக்டர் வந்து என்கிட்ட சொல்கிறாருப்பா, இந்த 2 நாள் மட்டும் ஒய்ஃப் வேணான்னு சொல்லு. சும்மா நான் சொல்கிறேன், சார் எனக்கு பிரச்சனை இல்லை. நானும் சொல்கிறேன், சார் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்கள் 2 பேருக்கு பிரச்சனை இல்லைம்மா, எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அவங்க முன்னாடி ஒன்று இப்படிலாம் பண்ண சொல்கிறது அப்படின்னாரு. ஸோ இல்லை சார் அப்படின்னு. சரி அந்த 2 days மட்டும் என் ஒய்ஃப் வரல. சார் என்கிட்ட சொன்னார் that இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சாங், படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாங். ஸோ நான் ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். அண்ட் even I heard that director didn't want Rajni to come on the spot. So நான் சொன்னேன் சார் கிட்ட that சார் எனக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. And also for the scene which after the song, அந்த சீனில் கூட ஒரு இன்டிமேட்டான கொஞ்சம் இட்ஸ் அ வெரி a scene between these 2 characters where they're really close and நிறைய dialogues இருக்கு. ரொம்ப they're really close in the entire scene. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 5 படத்தில் இவ்வளோ க்ளோஸ் அந்த சீன் தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறோம். அண்ட் அந்த சீன் பண்ணும்போது எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது, அந்த ஒரு ஷாட் எடுத்துகிட்டு அடுத்த ஷாட்டுக்கு போகும்போது அப்போது அப்படியே ஓரமாக நினைப்பேன். இப்போ என் ஒய்ஃப் என் பக்கத்தில் வந்து சொல்லுவா, என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, கரெக்டாக பண்ணு அப்படின்னு சொல்லுவா. எனக்கு வரல அப்படின்னா, நான் இருக்கிறதுனால வரல, இல்லை நீ இருக்கிறதுனால, இன்ஃபேக்ட் நீ இருந்தால் இன்னும் நல்லா வரும், பட் வரமாட்டேங்குது. அப்போ வந்து ஓரமாக போயிட்டு இப்படி இப்படி அப்படி இப்படி அப்படின்னு அவங்க சொல்லி கொடு, யாரும் நம்ப மாட்டாங்க. எனக்கு கூட வரல. லைக் ஐ வாஸ் ரியலி ஐ வாஸ் ஷிவரிங், ஐ வாஸ் ரியலி நர்வஸ் அந்த சீன்ல. அண்ட் Rajni would not only go to him and tell him that this looks uncomfortable and it doesn't look good. She would come to me and she would tell the same thing. So I think credit goes to Rajni in this scene. ஒரு மீனவன் இந்த நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்கிற படம் தான் இந்த நீர்ப்பறவை படம். இப்போ வெளியில் வந்துருச்சு, உங்களோட ஆதரவோடு நல்லா ஓடிட்டுருக்கு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு இந்த படம் பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணும். அண்ட் படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நல்லா ஓடிட்டுருக்கு. ஸோ எங்களை வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமாக வந்து ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் வந்து டைரக்டர் சொல்லியிருக்காரு. ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு வந்து படத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு டைரக்டர். நான் வார்த்தைகளில் வந்து சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் நான் செஞ்சுருக்கேன்.
அதை நீங்கள் நேரடியாக உணரலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட படத்தை போய் பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.